அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள், அந்த பொறியியல் கல்லூரிகள சேர்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேவை? அப்படிங்கிற தகவல்களையும் தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்ட ஒரு கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. ஸோ இந்த தியாகராஜர் பொறியியல் கல்லூரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில என்ன மாரியான கோர்சஸ்லாம் இருக்குது? 2வது இந்த கல்லூரியில என்ன கட் ஆஃப் வாங்குனா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. ஸோ மதுரையில இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி கிட்டத்தட்ட 1957வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இப்ப நம்மளுக்கு ஒரு 75 வருஷம்லாம் தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நேக்ல A++ கிரேட் வாங்குன ஒரு கல்லூரியாவும் பார்க்கப்படுது. என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 101லேருந்து 150 ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. முக்கியமா அட்டானமஸ் கல்லூரியாவும் வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கல்லூரியில நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இங்க என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம். ஸோ இங்க யூஜியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. இந்த வருஷம் புதுசாக பார்த்தீங்கன்னா பிடெக்ல இசிஏல விஎல்எஸ்ஏ டிசைன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் வந்து புதுசாக இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம் பிஆர்க் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும், பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் வந்து கொண்டு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்றதுக்கு கடந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ இதில் வந்து முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னென்ன கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 197.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அதாவது ஓசி கேட்டகரியில் 197.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீம் 197க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எம்பிசி 195.5, எஸ்சி 188.8, எஸ்சிஏ 179க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது எய்டட்ல ஒரு கிளாஸும் செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஒரு கிளாஸ் இருக்குதுங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங்கிறத தாண்டி செல்ஃப் சப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸை. ஸோ அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஓசிக்கு 196, பிசி 195.5, பிசி முஸ்லீம் 195, எம்பிசியும் சேம் கட் ஆஃப், எஸ்சி 185, எஸ்சிஏ 173.5 மற்றும் எஸ்டி 181.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து இசிஐ டிபார்ட்மெண்ட். இசிஐ டிபார்ட்மெண்ட்லேயும் கிட்டத்தட்ட எய்டட்ல ஒரு கிளாஸ், அது மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டிங்னு ஒரு கிளாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எய்டட் பார்ப்போம். பிசி 197, தென் ஓசி 197, பிசி 196.5, பிசி முஸ்லீம் 195.5, பிசி முஸ்லீம் எம்பிசியும் சேம் கட் ஆஃப், தென் எஸ்சி 188.5, எஸ்சிஏ 178.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து இசிஇல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுங்கிறப்ப கொஞ்சம் ஃபீஸுங்கிறது கூடுதலாக இருக்குங்க. ஓசி 195.5, பிசி 194.5, பிசி முஸ்லீம் 193, எம்பிசி 193.5, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 174.5, எஸ்டி 188க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஏஐ அண்ட் எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக வந்து ஆக்ட் ஆகுதுங்க. எய்டட் கோர்ஸ் கிடையாது. ஸோ ஓசியில் 195, பிசி 194, பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசி 194.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 179, எஸ்சிஏ 180, எஸ்டி 171க்கும் சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்.
எய்டட் கோர்சஸும் இருக்குது. அது அட் த சேம் டைம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்குங்க. எய்டரில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓசி 195, பிசி 194, பிசி முஸ்லீம் 192.5, எம்பிசி 192, எஸ்சி 183.5, எஸ்சிஏ 166, எஸ்டி 172க்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. அதே ட்ரிபிளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் ஓசி கேட்டகரி 193க்கும், பிசி 192.5, பிசி முஸ்லீம் 190, எம்பிசி 190.5, எஸ்சி 172, எஸ்சிஏ 158.5க்கும் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து எய்டட் கோர்ஸ் கிடையாது, இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் மட்டும்தான். ஓசி 194.5, பிசி 193.5, பிசி முஸ்லீம் 192, எம்பிசியும் சேம் கட் ஆஃப், எஸ்சி 179, எஸ்சிஏ 172, எஸ்டிக்கும் சேம் கட் ஆஃப்ங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓசி 193, பிசி 192, பிசி முஸ்லீம் 189.5, எம்பிசி 190.5, எஸ்சி 177.5 மற்றும் எஸ்சிஏ 167.5க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெக்கட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓசி 191.5, பிசி 190க்கு கிடைச்சிருக்குங்க. பிசி முஸ்லீம் 189.5க்கும், எம்பிசி 184.5க்கும், எஸ்சி 169.5, எஸ்சிஏ 164 மற்றும் எஸ்டி 145க்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்டட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்டட் பார்ப்போம். ஓசி 191க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. பிசி 188.5க்கும், பிசி முஸ்லீம் 190.5, எம்பிசி 185, எஸ்சி 174.5க்கும், எஸ்சிஏ 168க்கும் சீட்டுங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஓசி 185.5க்கும், பிசி 183, பிசி முஸ்லீம் 185க்கும், எம்பிசி 179.5க்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 171.5க்கும், எஸ்சிஏ 158க்கும் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பார்த்தோங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இங்கேயுமே ஒரு எய்டட் கோர்ஸ் இருக்குதுங்க, ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குங்க. எய்டட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓசி 199க்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் 188க்கும் க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து பிசியில் எய்டர்ல 189.5, செல்ஃப் சப்போர்ட்டிங் 186.5 முடிஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் எய்டர்ல 186.5, நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் 184. எம்பிசி கம்யூனிட்டி எய்டர்ல 187.5, செல்ஃப் சப்போர்ட்டிங் 182 க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி எய்டட் கோர்ஸ் 178.5, செல்ஃப் சப்போர்ட்டிங் 168 க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்சிஏ எய்டட் 174.5, செல்ஃப் சப்போர்ட்டிங் 162க்கும், எஸ்டி கேட்டகரி எய்டர்ல மட்டும் சீட் இருக்கு 160.5க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. இது போக இன்டீரியர் டிசைன் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓசி 183க்கும், பிசி 180.4, பிசி முஸ்லீம் 173.5, எம்பிசி 177, எஸ்சி 153, எஸ்சிஏ 142 மற்றும் எஸ்டி 117.5க்கும் சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. இதுதான் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு வந்து தேவை இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு, கடந்த வருஷம் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பற்றி வீடியோஸுங்கிறது போட்டுக்கிட்டு வரோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் வேற எந்த கல்லூரியோட கட் ஆஃப் தகவல்கள் மற்றும் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.